அறிக்கையெல்லாம் இந்த அரசு நிறைவேற்றும் யாராவது சொல்லி இருந்தா அரசு சும்மா இருந்திருக்குமான்னு. ஆனா கிரணாத் பத்ரா எஜுகேஷன் கமிஷன் அது 3 ஆண்டுகளுக்குள்ள ஒரு அறிக்கையை கொடுக்கும். அந்த அறிக்கையை தான் இவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள், தெளிவுபடுத்தினர் 2014. அந்த 2014 இருந்து இதை விட அவ்வளவுதான். சரியா? இங்க மாணவர் சங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க அதிகாரிகளை உடஞ்சி மண்டை உடைச்சு கைக்கால உடைச்சு ஜெயில இருந்தெல்லாம் கேட்டு பாருங்க. எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கு. ஆசிரியர்கள் தீவிரமா போராட்டாங்க எஜுகேஷன் சொல்லி. இந்திய அளவில் இருக்கிற ஆசிரியர்கள் ஒன்றாக சேர்ந்து போராடி இருக்கிறேன். இன்னைக்கு கேள்வி வரைக்கும் போராடி இருக்கிறேன். மாணவ அமைப்புகள் தீவிரமான போராட்டமாக மாற்றவில்லை என்றால் அதிர்ஷ்டத்தான். ஜந்தர் மண்டலம் நடக்கிற விஷயம் கிடையாது. ஜந்தர் மண்டலம் நடக்கிறது வந்து போராட்ட விஷயம் அல்ல. ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கிறோம்? கேம்பஸ் தான் இருக்கணும். அவ கேம்பஸ் கூட நான் போராடவே மாட்டேன். வேலை இல்லை. அவ கேம்பஸ்ல ஸ்டூடெண்ட் அந்த ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா கேட்கிறாங்க. நான் கல்வியில பேசுவேன், அது டெல்லியில போய் பேசுவேன். நான் யாருக்கிட்ட போய் பேச போறீங்க? நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2016 வெளியிடப்பட்ட முதல் அன்டேட்டட் டாக்குமெண்ட் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேதி வரைக்கும் அதுக்கு பதிலே 2016 அதை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணும். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்தாங்க? 2019 அது கேம்பஸ் இல்லாம செஞ்சாரா? அதுக்கப்புறம் வந்த மிக முக்கியமான டாக்குமெண்ட் தான் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2023. எனவே பாலிசி லெவல்ல அவங்க எதையெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு பார்லிமெண்ட்ல போயிட்டு சட்டம் இயற்றி கொண்டு வரணும். இப்ப பார்லிமெண்ட்ல போய் சட்டம் இயற்றி கொண்டு வராம அவங்க ஸ்டாட்யூட்டரி பாடிஸா இருக்கக்கூடிய யுஜிசி போல என்சிஆர்டி போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி அவங்க இந்த ரெகுலேஷன்ஸை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. எனவே NEP 2020 இன் டோட்டோ அதனுடைய எல்லா பரிணாமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இட் இஸ் ஆன்டி பீப்புள், ஆன்டி எஜுகேஷன், ஆன்டி டெமோக்ரசி. எனவே மக்கள் விரோதமாக, கல்விக்கு விரோதமாக, ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அதனுடைய எந்த பகுதியை, எந்த பாகத்தை நீங்க நடைமுறைப்படுத்தணும் நீங்க நினைச்சாலும் கல்வியை சீரழிக்கிறோம். இப்போ இருக்கிற உடனடி பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டிராஃப்ட் யுஜிசி ரெகுலேஷன் 2025 இருக்கு இல்லைங்களா? இப்போ அது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இட் இஸ் a last nail on the coffin which contains federalism. It's a last nail. If you are going to allow this, அதுக்கப்புறம் 370 எப்படி ரத்தாகி ஜம்மு காஷ்மீர் ஒரு ஒன்றிய பிரதேசமா மாறியதோ அதுபோல் இனி தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட எல்லா மாநிலங்களுமே ஒன்றிய பிரதேசத்தை விட அதிகாரம் இல்லாத நிர்வாக அலகுகளாக இருக்கும். It will be an administrative unit. அதான் இங்க கேட்கிறது. எனவே this matter cannot be fought in the court of law. சாதாரணமா யாராவது கேஸ் போட்டா இம்ப்ளீட் பெட்டிஷன் போடுவோம். நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, யுஜிசி ரெகுலேஷன்ல யாராவது கேஸ் போட்டா ஒரு இம்ப்ளீட் போட்டு நீ கேட்கவே கூடாதுன்னு சொல்ல போறேன். There is a government, there is an elected assembly, there is an elected parliament. What is the representative of people doing? அப்ப எல்லாத்தையும் கோர்ட் தான் தீர்மானிக்கணும்னா அப்ப எதுக்கு எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேவையில்லையே, எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு தேவையில்லையே. யோசித்து பாருங்க. அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் என்னதான் செய்ய போறாரு? அவர் அரசியல் சட்டத்தை படிக்க மாட்டாரா? அவர் 246 படிக்க மாட்டார். அவரு 254 1 2 செக்ஷன் இருக்கு, படிக்க மாட்டார். அவரு இப்ப சட்டமன்றத்தில் விவாதிக்க மாட்டோம், நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மாட்டோம், தெருவில் இறங்கி போராட மாட்டோம், போலீஸ்கார அடிப்பான், பயந்துட்டு வீட்டுல போய் உட்கார்ந்துப்போம், எல்லாத்தையுமே கோர்ட் பார்த்துக்குமா? அப்படி கிடையாது. நீதிமன்றத்துக்கு விட முடியாது. மக்கள் மன்றத்துல, நாடாளுமன்றத்துல, சட்டமன்றத்துல முடிவாக வேண்டிய விஷயம். இதுல ஸ்டேக் ஹோல்டர் யார் தெரியுமா? இந்த ஸ்டேக் ஹோல்டர் இதுல டீச்சர் ஸ்டூடெண்ட் கிடையாது. இந்த ஸ்டேக் ஹோல்டர் நம்முடைய காய்கறி மார்க்கெட்ல காய்கறி வித்துட்டு இருக்கவங்க ஸ்டேக் ஹோல்டர் இல்ல. கூலி தொழிலாளி தான் ஸ்டேக் ஹோல்டர், மீன்பிடி தொழிலாளி தான் ஸ்டேக் ஹோல்டர். அவனுக்கு தான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும், என் பொண்ணை படிக்க வைக்கணும் துடிச்சிட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் எப்ப உன் பிள்ளைக்கு நான் கல்வி கிடையாது சொல்லணும். இந்த ரெகுலேஷன்ல உண்டதுன்னா இனி அரசு கல்லூரி இருக்காது, அரசு பல்கலைக்கழகம் இருக்காது, இனி சந்தை தான் தீர்மானிக்கும் என்று சொல்லணும்.
உன் பிள்ளையை வெளியேற்றத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இங்க கொடுத்துட்டாங்களே தவிர உன் பிள்ளைய உள்ள கொண்டு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் மூலமாக அவன் டிகிரி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லன்னா என்ன நடக்கும் கேட்டா, எம்எல்ஏ ஓட்டு கேட்க போகும் பொழுது ஏயா இவ்வளவு பெரிய ஆபத்து நடந்திருக்கு, நீ ஏன் எனக்கு வந்து சொல்லலாம் கேட்க மாட்டேன், காஞ்சிபுரத்துல கேட்க மாட்டாங்களா? கேட்க வைப்பேன். வந்தா கேளுங்க, எங்க போன படிச்சிய வக்கீலாச்சே இல்லையா, மாணவரணி செயலாளர் இருக்கிறீங்க, ஏன் என்கிட்ட காஞ்சிபுரத்துல வந்து சொல்லல? எதுக்கு மாணவர்களை வந்து பேசல இல்லையா? எதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பத்தி பேசல? சொல்லி இருக்காங்க, நான் விவசாயி தானே, நான் எழுதல இல்ல, நான் படிக்கல இல்ல, என்கிட்ட ஏன் பேசல? இப்ப மட்டும் வந்து ஓட்டு கேட்கறீங்க, கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க மக்கள், கேட்க வைப்போம். எனவே இந்த பிரச்சனையை வீதி வீதியாக போய் மக்களிடம் போய் மக்கள் வாழ்ற இடத்துக்கு போய், கடல் பகுதின்னு சொன்னா கடல் பகுதியில போய் மணல்ல உட்கார்ந்து பேசணும். விவசாய மக்கள் என்றால் மரத்தடியில உட்கார்ந்து திண்ணை பிரச்சாரம் செய்யணும். இந்த ஆவணத்தை கையில் வைத்துக் கொண்டு இது பேர் ஆபத்து, இந்தியா என்கின்ற தத்துவத்தை சீரழிக்கின்ற, கூட்டாட்சி தத்துவத்தை அழித்தொழிக்கின்ற, மாநிலங்கள் என்னொன்றை இல்லாமல் செய்கின்ற மிக ஆபத்தான வரைவு. எனவே பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதிக்குள்ள நீ எனக்கு கருத்து சொல்லுன்னு சொல்லி மார்ச் ஏப்ரலுக்குள்ள நீ நோட்டிஃபை பண்ணுவேன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்தியாவில் வெடிக்கும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு பணியை மக்கள் மத்தியில் போய் களத்தில் போய் செய்ய வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால்தான் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் பேர பாருங்க. ஜனநாயக மீட்பு இயக்கம் என்ன அர்த்தம்? ஜனநாயகம் தொலைந்த ஜனநாயகத்தை காக்கின்ற இயக்கம் என்று பொருள். எனவே இந்த இந்தியன் ரிடெம்ப்ஷன் டெமோக்ராட்டிக் ரிடெம்ப்ஷன் மூவ்மெண்ட் எடுத்திருக்கிற இந்த இயக்கம் என்பது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பரப்புரையாக, கலந்துரையாடலாக, மக்களின் உரையாடலாக மாற்ற வேண்டிய பொறுப்பை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த பணியை செய்வோம் என்று சொல்லி நிச்சயமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை சிதைக்க அனுமதிக்க மாட்டோம். சிதைக்கின்ற UGC ரெகுலேஷன் 2025 திரும்ப பெற வைப்போம் என்ற உறுதியோடு இந்த அவையில் இருந்து நாம் செல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன்.